வணக்கம் மக்களே, சென்னா மசாலா செய்யலாம் வாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 வெங்காயம் அரிஞ்சிக்கணுங்க. நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அந்த அளவாக போட்டுக்கோங்க. நாங்கள் 3 தக்காளி போட்டுக்கினேன். முந்திரி 10 முந்திரி போட்டுக்கினேன். நல்லா வதங்கட்டும். ஒரு ஸ்பூன் கசகசா போட்டுக்கோங்க. இது ஒரு சைடு ஆற விட்டுடலாங்க. நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த சைடு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சீரகம் போட்டுக்கோங்க. பட்டை, லவங்க, கிராம்பு, பிரிஞ்சி இலை நல்லா வதங்கட்டும். ஒரு வெங்காயம் நல்லா பொடிசாக அரிஞ்சு வச்சுக்கினேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா இது ஒரு பக்கம் வதக்கி நிறகட்டும். அந்த தக்காளி வெங்காயத்தில் ஒரு கரண்டி சுண்டல் போட்டுக்கோங்க. அவிச்சு வச்சுது நல்லா அதை அரைச்சி எடுத்துன்னு போட்டுக்கலாங்க. வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், கறி மசாலா, மஞ்சத்தூள் தாங்க. அவ்வளோதான். நான் சென்னா மசாலாலாம் எதுவும் போடல. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. காலையில் ஊற வச்சேன். நைட்டு டிஃபனுக்கு தான் பூரி சென்னா மசாலா செஞ்சேன். கொத்தமல்லி, புதினா பொடிசாக கட் பண்ணி மேலே போல் தூவி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் கோதுமையில் தாங்க இன்றைக்கி பூரி சுட்டேன், கோதுமை மாவில். யார் யாருக்கு பூரி சென்னா மசாலா பிடிக்குமோ ஒரு லைக் தட்டி விட்டுட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா பஃப்னு வந்ததுங்க பூரி. அவ்வளோ சூப்பராக வந்தது.